ஹாய் கைஸ், டைம் கரெக்டாக நைட் ஒரு 8:30 மாதிரி இருக்கும். ஸோ டின்னர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணணுன்றதால அதுக்காக குட்டி குட்டி ப்ரீ பிளான்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கு பால், அவருக்கு வந்து காஃபிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டில் வந்து எப்போவுமே காஃபி குடிக்க மாட்டோம், எப்போயாவது ரொம்ப ரேரு. பட் நான் வந்து ஈவினிங் காசின சீரக தண்ணியே இருந்துச்சோ, ஸோ அதனால் அதுவே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் வந்து ஒரு 7:30க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் டைம் இருந்ததால் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டேக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணிகிட்ருந்தேன். பட் சில நாள் வந்து 7:30 தாண்டுது அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினா போதுன்னு இருக்கும். ஸோ இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதோ இல்லை அடுத்த நாளைக்கு வந்து ஏதாவது ப்ரீப்ரெப் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். பட் அடுத்த நாளைக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படின்றத முன்னாடி நாளே பிளான் பண்ணிவிடுவேன். பட் அதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிச்சனில் நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்மிருதி வந்து என்ன பண்ணுவாள்னா, அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் கிச்சன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருப்பா. அவர் வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாலே உள்ளே வந்து ஏசி போட்டு வச்சுட்ருப்பாரு, பாப்பாவையும் உள்ளே தான் வச்சுப்பாரு. பட் அவள் வந்து நைஸாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டுருப்பா. அண்ட் எனக்குமே அந்த டே ஃபுல்லாகவே நான் வேலை பார்த்துட்ருப்பேன். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ரொம்ப நேரம்லாம் அவள் கூட விளையாடிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ நேரம் முடியுமோ பாப்பா கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் பாப்பாவோட ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து அவளுக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து எதுவுமே பெருசாக இருக்காது. ஜஸ்ட் வந்து ஸ்கூல் கிட்டு மட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள்லேருந்து தான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி காஃபி கொடுத்தா கூட நிம்மதியாக உட்காந்து காஃபி குடிப்பேன். அண்ட் சாப்பாடெல்லாம் ஏதோ வேண்டாம், 3 வேளை காஃபி மட்டும் குடினா கூட அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருப்பேன். பட் அது ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதால அதை கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிரேக், காஃபி டீ எல்லாம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி காஃபி டீ குடிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது. பட் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிறப்ப அது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கிறதுல தப்பே கிடையாது. எனக்கு எந்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு காஃபி குடிக்கிறப்ப தான் வந்து நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனா எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிது. அண்ட் ஆல்சோ நான் வந்து இந்த காஃபி வந்து குவிட் பண்ணணும், இல்லை காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் செகண்ட் டே வந்து பயங்கரமான தலைவலி, தேர்ட் டே வந்து பயங்கரமான மூட் ஸ்விங், இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5 டேஸ்க்கு வந்து காஃபி குடிக்காமல் இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் அதனால் பெருசாக எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ட் நானுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து சிட்டிங் ஜாப் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கட் பண்ணிகிட்ருக்கப்போ பாப்பா வந்து இந்த பொம்மைலாம் வந்து கவரில் போட்டு வச்சுட்டு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் நாளைக்கு வந்து அவருக்கு லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து கட்ட போகிறேன். அவர் மோஸ்ட்லி வந்து என்னை லஞ்ச் கட்ட சொல்லி எப்போவுமே சொல்லவே மாட்டார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிஃபன் மட்டும் ரெடி பண்ணால் கூட போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சம் டேஸ் டிஃபன் கூட ரெடி பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்று எழுந்துக்கிறது லேட்டாக இருக்கும், இல்லைனா வந்து டைம் ஆகிடுறது, அப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். பட் எனக்கு வந்து அவர் வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். பட் சில நாட்கள் நம்மளால் முடியாது. அப்போ வந்து அவர் ஆஃபீஸ்லேயே வந்து சாப்பிட்டுப்பார், அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிப்பார். பிரித்தியோட ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து அவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க, டே 1. நாளைக்கு எதுவும் பெருசாக கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் ஸ்கூலுக்கு போனோம்னா கிட்டு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதில் வந்து புக்ஸு, பேகு எல்லாமே வந்து செட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் நேம் மட்டும் எழுதி நெக்ஸ்ட் டே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாப்பா கூடவே போயிட்டு திரும்ப அவளை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான். அண்ட் இத்தனை நாள் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாலும் அவள் ஃபுல்லாலாம் வீட்டில் கிடையாது. கொஞ்ச நாள் சம்மர் கேம்ப் போகிறது, அண்ட் நடுவில் ஊருக்கு போயிட்டு வந்தது. ஸோ அதனால் அவளுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் லீவெல்லாம். அண்ட் நானுமே அடுத்த நாளைக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ காலையில் எழுந்துக்கிறோம், சமைக்கிறோம், வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். இது மட்டும் தான் வந்து நம்ம வேலையாக இருக்க போகுது. அண்ட் அவருக்கு வந்து காஃபி, பாப்பாவுக்கு வந்து பால் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவருமே வந்து ரொம்ப காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் அவருக்குமே கிடையாது. எப்பயாச்சும் தலைவலிக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து நைட்டில் வந்து காஃபி குடிப்பார். பாப்பாவுக்குமே வந்து பால் வந்து டெய்லி நைட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். மேபி அவள் லைட்டாக டின்னர் சாப்பிட்டால்னா நைட் வந்து பால் கொடுப்பேன், அப்படி இல்லைனா அதுவும் கிடையாது. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 3 ஏஜ் வரைக்குமே வந்து அவளுக்கு சுகர் சேர்க்காம தான் வந்து பால் கொடுத்துட்ருந்தேன். பட் அவள் ஒரு லிமிட்டுக்கு மேலே சுகர் சேர்க்காமல் அவள் அந்த பாலை குடிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்குறது நைட் டைமில்.
அண்ட் நான் ஒரு கைண்ட் ஆஃப் கலர் சைக்கோ. எப்படின்னா, நான் ஒரு காஃபி போடுறேன்னா அதுவும் நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஒரு குழம்பு வைக்கிறேன்னா நல்லா பிரைட்டாக இருக்கணும். இந்த டல்லான கலர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் காஃபி போடுறப்ப கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். இது நான் யாருக்கு காஃபி போட்டாலுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் எனக்குமே வந்து சீரக தண்ணியெலாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த சீரக தண்ணி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹேபிட். நானுமே வந்து என் லைஃப்பில் எத்தனையோ நல்ல ஹேபிட்டை கொண்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு வாக்கிங் போகிறது, கொஞ்ச நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்காக தான் இருக்கேக்காண்டி எதையுமே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. என்ன பிரச்சனைன்றது எனக்குமே தெரியல. அண்ட் கிச்சனோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் நம்ம போகிறது கிடையாது. கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து செல்ஃப் கேர் பார்க்க போகிறோம். என்னென்னா, காலையில் ஹேர் வாஷ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நிஜமாகவே சீப்பு கூட என் தலையில் வைக்கல, கொண்டை போட்டே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை பின்னுறேன். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து சீப்பு வைக்க போகிறதில்ல. ஃப்ரீ ஹேரில் படுத்து தூங்க முடியாதுல்ல, ஸோ அதனால் அப்படியே பின்னிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். அண்ட் நான் என்னையே நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து, உலகமே அழிஞ்சாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குவேன். அது வந்து எனக்கு அது சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலையும் என்னமோ தெரியல, எனக்கு வந்து ஸ்கின் வந்து பெருசாக வந்து எந்த டேமேஜும் ஆனதில்லை. பெருசாக ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள் ப்ராப்ளம் அது மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குவேன். அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ். காலையில் ஒரு 5:30 மாதிரி எழுந்தாச்சு. ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது, லஞ்ச் கட்டுற வேலை தான். அண்ட் அதையுமே ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே முடிச்சிருவேன். இருந்தாலும் காலையில் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஹேபிட்டு. அதனால் டெய்லியெல்லாம் எழுந்துக்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி எழுந்துக்கிறதே பெரிய விஷயந்தான். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஹவுஸ் ஹெல்ப் அக்காவும் லீவாக, ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு 2 டேஸ் மாதிரி லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சாமான் தொலைக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாப்பாவுக்கு வேறு ஸ்கூல் ஃபஸ்ட் டேவாக, அதுவே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் வந்து பாப்பா வந்து ப்ரீகேஜி போயிட்டுருந்தா. அண்ட் அவளுக்கும் ஹோம் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. பட் இதுக்கப்புறம் தான் ரியலாக ஸ்கூல் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு எக்ஸாமு அது எல்லாமே வரப்போதா. ஸோ அதனால் எப்படி இருக்க போகுது, எப்படி நான் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அதுவே வந்து திங்கிங்காக இருந்துச்சு காலையிலேருந்து. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல், வேர்க்கடலை சட்னி. அண்ட் லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த இது பொட்டேட்டோ ரைஸும் அண்ட் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வெண்டைக்காய் வந்து எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்து பத்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அவருக்கு மட்டும்தான் வெண்டைக்காய் பொரியல். எனக்கும் பாப்பாவுக்கும் எக்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மத்தியானத்துக்கு. அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்றக்கப்ப எனக்கு பெருசாக எந்த வேலையுமே கிடையாது. பிகாஸ் முக்கால்வாசி அவர் ஷேர் பண்ணிப்பார். அண்ட் ஆல்சோ வந்து லஞ்ச் எல்லாமே ஸ்லோவாக ரெடி பண்ணிக்கலாம், ஒரு அவசரமும் கிடையாது. பட் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப மட்டும்தான் வந்து எனக்குமே வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நான் எந்த பொரியல் பண்ணாலுமே சரி, பூண்டு வந்து தோலோடு இடித்து தான் போடுவேன். இந்த பழக்கம் வந்து எனக்கு என் அத்தைக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. பிகாஸ் அவங்களும் அதே மாதிரி தான், என்ன பண்ணாலும் அந்த பூண்டை தோலோடு இடித்து தான் போடுவாங்க. பட் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. பட் எக்ஸாக்ட்லி வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்களுமே வந்து முடிஞ்ச தோல் உரிக்காமலே வந்து இடித்து போடுங்க, அது நல்லா தான் இருக்கும் வாசனை. அண்ட் நான் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு 2 இயர்ஸ் வந்து பிரேக் இருந்தேன். அப்போது அந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 ஏஜ் இருந்துச்சு. அந்த டைமில் நான் பாப்பா கூட தான் இருந்தேன். பட் நிஜமாகவே நான் என்ன நினச்சி ஜாபை குவிட் பண்ணேன்னா வந்து, நமக்கு ஜாப் இல்லைன்னா அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம், ஒன்று ஸ்மால் பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நான் ஜாபே விட்டேன். பட் விட்ட அந்த 2 வருஷத்தில் நான் ரியலைஸ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா வந்து, நம்ம வந்து ஜாபை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா. பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசிப்ளின் வந்து தேவைப்படுது. அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டெய்லி ஜாப் போகிறேன், வெளியில் ஜாப் போகிறதே பெட்டருன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் இந்த பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறோம் அப்படின்றக்கப்ப அதுக்காக நம்ம போடுற எஃபர்ட் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈக்குவலாக நம்மளோட பார்ட்னர்ஸு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு ஃபினான்ஷியலி அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். அப்படி இல்லைனா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கணும், நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் அண்ட் எனக்கு இதில் வந்து 100% நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் இதெல்லாமே வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்படி இல்லைனா பெட்டர் ஜாப் போகிறது. பிகாஸ் ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்றக்கப்ப 10 to 7 நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான பேமெண்ட் வாங்குகிறேன், அதோடு முடிஞ்சிருச்சு என்னோடய வேலை.
அந்த 7 o'clock மேலே என்ன நடந்தாலும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. அந்த டைமில் நான் ஒர்க்கை பற்றி நினைக்க வேண்டாம். பட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றக்கப்ப அவங்க வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் கண்டிப்பாக அதுக்காக டைம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்குன்னு வீக் ஆஃப் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாப் போகிறதே பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறத விட இது பெட்டரான ஒரு ஐடியா. அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். அதாவது காலையில் வந்து ஜேர்னலிங் பண்ணுறது. என்னென்னா எனக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டுருப்பேன். அப்படி எழுதுகிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே வந்து ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றக்கப்ப நடுவில் வந்து அதை குவிட் பண்ணிவிடுவேன். பட் நான் குவிட் பண்ணாத ஒரே விஷயம் என்னென்னா வந்து இந்த ஒன் மோர் விஷயம் என்னென்னா வந்து இந்த ஜேர்னலிங் பண்ணுறது எப்போயாச்சும் மிஸ் ஆகும். பட் இது எழுதுகிறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அண்ட் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டார். அண்ட் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சோர்ஸ்னால் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதுக்கு வந்து அவர் என்னை பெருசாக மோட்டிவேட் பண்ணுவாரோ இல்லை சப்போர்ட் பண்ணுவாரோன்றது அர்த்தம் கிடையாது. நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆளாக இறங்கி திட்டக்கூடியது அவராக தான் இருக்கும். பட் த வே ஹீ இஸ், அவர் ஒரு வேலை பார்க்குறாருன்னா அதில் 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி அவருக்குன்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ட்ரூவாக இருக்கணும்னு நினைப்பார். அண்ட் நான் வந்து பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து அவர் தான். என்ன நான் நம்புறதை விட அவரை நான் அதிகமாக நம்புவேன். பிகாஸ் நான் அவ்வளோ சொதப்புவேன். அவர் அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார். அந்த சமயம் திட்டினா கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கன்சோல் பண்ணிப்பார். ஸோ அதனால் அந்த ஒரு மோட்டிவேஷன் நான் அவர்கிட்ட இருந்து தான் அப்சர்வ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் வேலைக்கு போகணும் அப்படின்றக்கப்போ வேலைக்கு போக மாட்டேன்னா இல்லை போகலைன்னா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண விட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனாலையும் என்னமோ தெரியல, எனக்கு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறப்பையோ சரி, இல்லைனா மேபி எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருந்தாலும் எனக்கு அது பெருசாக தெரியாது. பிகாஸ் நான் அது எல்லாமே பண்ணுறது அவருக்காகவும் என் பாப்பாக்காகவும் இருக்கப்ப எனக்கு அது பெருசாக எந்த கஷ்டமும் இருக்க மாதிரி இருக்காது. அண்ட் நாங்கள் 2 பேரும் அழகாக மேக்கப் போட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஸ்கின் கேர்னு பெருசாக எதுவுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் அவளுக்கு வந்து நடுவில் ஒரு குட்டி ஸ்கின் இஷ்யூஸ் வந்துச்சு. அதாவது வெயிலில் போகிறப்ப வந்து அப்படியே போகிறதால வந்து ஸ்கின்னில் ஒயிட் பேச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அது எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து அவளுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்கின்னுமே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்காகவே டெய்லி வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு தான் பாப்பா வெளில கூப்பிட்டு போகிறது. ஸ்மிருதி குட்டிக்கு அங்கே போனதும் தலைக்காலே புரியலை. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஸ்கூல் பக்கம் போகலைல்ல. ஸோ அதனால் வேறு மாதிரி இருந்தால். பட் அங்கே ஸ்கூலுக்கு போனதுமே வந்து எதை எடுத்து விளையாடுறதுனே தெரியல. அவங்க மேம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கூட அவளுக்கு காதில் விழல. ஸோ அதனால் எல்லா பொம்மையும் எடுத்து வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அவங்க எல்லாமே அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டேன்றதால வந்து ஐயர்லாம் வர வச்சு அழகாக வந்து இந்த நெல்லில் வந்து ஆளை எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அண்ட் அழகாக வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணி அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஏமாளி அப்படின்னா வந்து இந்த 90s கிட் மட்டும்தான். நம்மளை மட்டும்தான் இப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போல்லாம் வந்து ஸ்கூல் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எனக்கே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக அம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் அவங்க எதுக்கு இதை கொடுத்தாங்கன்னு தெரியல. கிட்டோட வந்து கூடவே எக்ஸ்ட்ராவாக வந்து சர்லாக் பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னே தெரியாமல் என் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து சர்லாக் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் நார்மலானா. அண்ட் நாங்கள் வந்து எல்கேஜி அந்த மாதிரிலாம் இந்த ஸ்கூலில் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா RTF 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெடி டு ஃப்ளை 1. அண்ட் யூகேஜியாக இருந்தால் ரெடி டு ஃப்ளை பார்ட் 2 அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஸ்கூல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு போங்க. இனிமேல் வந்து எப்படியாச்சும் வாரத்துக்கு ஒரே ஒரு லாங் வீடியோவாவது போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் ரொம்ப வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது யூடியூப்பில். ஸோ இனிமேல் அடிக்கடி விளாக் போட போகிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.